அண்ணன் சு கார்த்திகேயன் அவர்கள் அகால மரணமடைந்திருக்கிறாங்க. சமீபத்தில் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது, கட்சியினுடைய வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் காலமாகிட்டாங்க. இன்னைக்கு அண்ணனுடைய குடும்பத்தினரோடு இணைந்து அவருடைய திருவுருவ படத்தை திறக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்காக இன்று நாகப்பட்டினத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட 2-3 விஷயங்களை பேச வேண்டும். கடந்த முறை பேசிய விஷயங்கள் மறுபடியும் அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நாகப்பட்டினத்தினுடைய அரசு மருத்துவமனை இந்த ஊரினுடைய முக்கிய பிரச்சனை. 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் சில இடத்துல மட்டும்தான் அரசு மருத்துவமனைகள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அதில் நாகப்பட்டினமும் ஒன்று. நாகப்பட்டினம் நகரத்தில் 1 லட்சமும் வெளியே இருக்கக்கூடிய 4 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களுக்கு ஒரு முக்கிய மருத்துவமனையாக இருப்பது நம்முடைய நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை. நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்பில் கொண்டு வந்த திட்டம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. அதன்படி நாகப்பட்டினத்திற்கு 2020 அரசு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு 2022 அது திறக்கப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநில அரசு நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி உரத்தூர் என்கின்ற பகுதியில் அந்த இடத்தை கொடுத்து அங்கே மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது. அது வந்த பிறகு மக்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நாகை மருத்துவமனையினுடைய ஒரு வசதியும் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் கூட ஆளும் கட்சி பெற்றிருந்தார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்ததன் விளைவு நம்முடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் மறுபடியும் நாகப்பட்டினத்திற்கு வந்து ஒரு ரிப்பனை கட் பண்ணி இல்ல அவசர சிகிச்சை பிரிவு இங்க தான் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அரசு மருத்துவமனைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவசர பிரிவுல ஒரு 4 பெட் இருக்கு. சிடி ஸ்கேன் இருக்கா? அதுவும் கிடையாது. அதுவும் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு கிரிட்டிக்கல் ஆக்சிடென்ட் கேசஸ் அரசு மருத்துவமனைக்கு போனா கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கு. போராட்டம் செய்ததற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அமைச்சரே இங்கே வந்து நான் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு வர போயிருக்கிறாங்க. சொன்ன அன்னைக்கு ரிப்பனும் கட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் மறுபடியும், இது நாகை மக்களுடைய தலையாய பிரச்சனையாக இருப்பது, அரசு மருத்துவக் கல்லூரி வேறு, அரசு மருத்துவமனை வேறு என்று நீங்கள் நடத்த வேண்டும். காரணம் 15 கிலோமீட்டர் தள்ளி கட்டிட்டீங்க, யாரும் இடிங்கன்னு சொல்ல போறது. அதனால் அவசர சிகிச்சை பிரிவு இங்கே வரணும், சிடி ஸ்கேன் இங்கே வரணும். இங்கிருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க, அதையும் இவரெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். இங்கே சும்மா பிரசவத்துக்காக, குழந்தைகளை பார்ப்பதற்காக 2 பிரிவு மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. முழுமையாக மருத்துவமனை பிரிவுகள் இங்கே வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் மாநில அரசுக்கும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம். இது இல்லை என்றால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பெரிய போராட்டத்தை நாகப்பட்டினத்தில் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வரும். இது முதல் விஷயங்கண்ணா. ஐயா வந்துடுறேங்க ஐயா. 2வது விஷயம், இங்க நாகப்பட்டினத்தில் சமீபத்தில் ஒரு முதல் நிலை காவலர், அவருடைய பெயர் விஜயசேகரன், வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம், அவர்களை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடைநீக்கத்துக்கு பல காரணம் சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் காவல்துறையில கண்டிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இடைநீக்கம் செய்வது ஒரு நடைமுறை. ஆனா இதுல உள்நோக்கம் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட காவலர் அவருடைய மகளோடு வந்து நாகப்பட்டினத்தில் நவோதயா பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வு நடக்கும் போதெல்லாம், நம்முடைய யாத்திரையாக இருக்கட்டும், எண்மண் எண் மக்கள், பிரதமர் அவருடைய திருச்சி வருகையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவருடைய மகள் ஒரு கைப்பிடியை பிடித்துக் கொண்டு ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, நவோதயா வித்யாலயா பள்ளியை நாகப்பட்டினத்துக்கு கொடுங்க என்று எல்லா இடத்திலும் நிற்பார்கள்.
அது நானே 2 முறை பார்த்திருக்கின்றேன். அது குற்றம் என்று ஜனநாயகத்தில் சொன்னா எது உண்மையான குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மகளை ஒரு பிரதமருடைய நிகழ்வுக்கு அழைச்சி வர்றாங்க. அதில் மோடி வாழ்க, பாரதிய ஜனதா கட்சி வாழ்க என்கின்ற கோஷம் கிடையாது. நாகப்பட்டினத்திற்கு நவோதயா பள்ளி வேண்டும், ஹிந்தி கற்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லியிருப்பதை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய குற்றப்பத்திரிகையில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு அதே காவல்துறையினுடைய போலீஸ் சூப்பர்டென்ட் இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இவர் அங்க இருக்கிறார். அதனால் இது திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையில யாராவது அவருடைய கருத்தை பதிவு செய்தாலும் கூட, என் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது விழுப்புரம் பக்கத்தில் மக்கள் சேறு அடித்த நிகழ்வு அது நடந்திருக்க கூடாது, நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்வையும் இவருடைய ஒரு சமூக வலைதள பதிவையும் சம்பந்தப்படுத்தி இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக செயல்படுகின்றார் என்று அவரை இடைநீக்கம் செய்திருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம். மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி, குறிப்பாக சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அன்னைக்கு இருந்தாரா, பிஜேபி காரங்களை போய் பார்த்தாருன்னா கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன். காவல்துறை பணியில் இருக்கிறவங்க அரசியல் கட்சி தலைவரை பணி நேரத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மொபைல் போன் சிக்னல் வச்சு பார்த்தா தெரியும் எங்க இருந்தார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புகார் கொடுத்தாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பகுதியினுடைய அமைச்சர் எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தார் என்கின்ற காரணத்திற்காக ஒரு காவல்துறை கடைக்கோடியிலே பணி செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது, காவலர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது சரியில்லாத ஒரு போக்கு. இதை எஸ்பி அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கின்றோம். ஆனால் இதை தாண்டி உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். எதுங்கண்ணா எதுங்கண்ணா அதாவது அண்ணா, மத்திய அரசை பொறுத்தவரை இந்தியாவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் நம்முடைய நாட்டிற்கு தேவைப்படுதுங்கண்ணா. இன்னைக்கு சைனா கையில் எல்லாமே இருக்கு. அதில் டங்ஸ்டன் இதுவும் ஒன்று. மத்திய அரசை பொறுத்தவரை ஜார்க்கண்ட், தமிழகத்தில் மதுரை, மேலூர் பக்கத்தில் அது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக ஆரம்ப கால அறிக்கையை தயார் செய்யும் பொழுது மாநில அரசும் தன்னுடைய இன்புட்டை கொடுத்திருக்கிறாங்க. 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்படி இருக்கு இந்த மாதிரி பகுதி. மாநில அரசு தன்னுடைய கருத்தை மத்திய அரசுக்கு ஜனவரி, பிப்ரவரி 2024 தெரிவிக்கும் பொழுது எங்கேயும் கூட இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. மத்திய அரசுக்கு நீங்க சொன்னா தாங்க தெரியும். அது சமணர் படுக்கை அங்க இருக்கு, 2000 ஆண்டுகள் புதைக்குழி அங்க இருக்கு, அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கு, அங்க பக்கத்தில் நம்முடைய பண்டைய கால தமிழர்களுடைய அடையாளங்கள் இருக்குன்னு எங்கேயுமே சொல்லல. இவர்கள் அதற்கான குறிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு அதன்படி ஆக்ஷன் விட்டிருக்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு. அடுத்து 10 மாசமும் வாயை திறக்கல. டெண்டர் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதன் பிறகு கிராம மக்கள் பிரச்சனையை ஆரம்பித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், குறிப்பாக மூர்த்தி அவர்கள், அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் இதை அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னுடைய படிப்பை முடித்துக் கொண்டு காரணம் அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுடைய வாழ்வாதாரம் இங்க தான் இருக்கு, அழகர் மலை இருக்கு, நம்முடைய பண்டைய தொல்லியல் சம்பந்தப்பட்ட எல்லாம் இங்க தான் இருக்கு, அதனால் நமக்கு இது வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஒரே வார்த்தை உறுதியளித்தேன், ஐயா உடனடியாக மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது. அது மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அதை நிறுத்திடலாம். ஆனா இதிலே அரசியல் செய்து கொண்டிருப்பது யார் என்பதை தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. நேற்று காலையிலே நம்முடைய மைனிங் அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக அழைத்து பேசினேன். 12ஆம் தேதி காலை டெல்லி வர சொல்லி இருக்கின்றார்கள். என்னோடு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லியில மைனிங் அமைச்சரை 12ஆம் தேதி காலையில் அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறோம். வரும்பொழுது ஒரு வெற்றி செய்தியோட தான் வருவோம்.
இதுல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக இந்த பிரச்சனையை சரி செய்யறோம். கொடுத்துட்டாங்க, இவங்க அப்ஜெக்ட் பண்ணல, 10 மாசம் ஆச்சு, விவசாயிகள் அப்ஜெக்ட் பண்றாங்க, விவசாயிகள் பக்கம் நாங்க நிக்கிறோம், நிறுத்துறோம், அது வேறங்கண்ணா. ஆனா இதுல இன்னைக்கு உங்கள் நாடகம் ஆடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். திமுகவினுடைய நாடகம் அன்னைக்கே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், மத்திய அரசு கொண்டு வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய நாடகத்தை சட்டமன்றத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் பார்க்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு முறை வளர்ச்சியும் வேண்டும். ஆனா வளர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வளர்ச்சி வேண்டாம் என்பதை நாங்களும் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனா மத்திய அரசுக்கு நீங்க தெரியப்படுத்தா மத்திய அரசுக்கு எப்படி தெரியுங்கன்னா, ஆனால் நிச்சயமாக இதை நிறுத்தி காட்டுகின்றோம், நிறுத்த போறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர் நலனுக்கு எதிராக எந்த வேலையும் செஞ்சது. ஆனால் நிச்சயமாக வெற்றி செய்தியோடு வருகின்றோம், அது நடக்கும். ஆனா நாங்க திமுகவை கண்டிக்கிறோம். மத்திய அரசுக்கு தவறான தகவலை ஏன் கொடுத்து, அன்னைக்கு 2 ஆங்கில பத்திரிகை அப்பவே செய்தி போட்டிருக்கிறாங்க, மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் இன்புட் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட செயல்படுத்த முடியும் என்று. ஏன்னா காமன் பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறனால இந்த பேரையை நான் பயன்படுத்துறேன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில பண்றாங்க, மத்திய அரசுக்கு நாங்க இன்புட் கொடுத்திருக்கிறோம், இங்க டங்ஸ்டன் மாலிபெட்னம் அப்படிங்கிற காம்பவுண்டை எடுக்கணும், அதுல இருந்து டங்ஸ்டன் கிடைக்கும் என்பதில் தெல்ல தெளிவாக பிப்ரவரி மாசம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்கிறாங்க. தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகள் இன்புட் கொடுத்திருக்கிறாங்க அந்த செய்திக்கு. எப்படி அது பொய்யாகும்? அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொய் சொல்றாங்களா? மறக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பித்திருக்கிறார். ஆனா அந்த கட்சியினுடைய முடிவுங்கன்னா, யாரை நீக்க வேண்டும், யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்சியும் முடிவு செய்யறாங்கன்னா, இன்னைக்கு இது திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை வெட்ட வெளிச்சமாக மக்கள் மன்றத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்த கூட்டணி அதனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கேட்டா சொந்த கருத்துங்கிறாங்க. அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் தான் இந்த மீட்டிங்கு போச்சோன்னுங்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டணி சரியாத்தான் இருக்கா, இல்ல அந்த கூட்டணியில பிரச்சனை இருக்கான். அதனால் எத்தனை நாளைக்கு இந்த வண்டி ஓடுன்னு பார்க்கலாங்கன்னா, ஒரு கூட்டணி பலத்தை வைத்து திமுக நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து அமருவோம்னு மார்த்தட்டி கொண்டிருக்கின்றார்கள். 2026 அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. ஆனால் விசிகாவை பொறுத்தவரை அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை, யாரை நீக்கணும் முடியணும் அவர்கள் முடிவு செய்யட்டும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. கொஞ்சம் சத்தமா இது நான் 2-3 நாளா பேசினேன். பட் நாகப்பட்டினத்தில் முதல் முறையா கேட்குறீங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் ஒரு முழுமையான ஜனநாயகம் கிடையாது. ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, ஒரு குடும்பத்தினுடைய கையில ஒரு கட்சி இருக்கு. அந்த குடும்பம் தொடர்ந்து கட்சியை கையில வச்சிருக்கிறாங்க. வேட்பாளராக யாரை நிறுத்த வேண்டும் என்று அந்த குடும்பம் முடிவு செய்யும். அந்த குடும்பத்தினுடைய பிடியில் இருக்கு. எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடலாம், ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம். அதனால்தான் இதை முழுமையான ஜனநாயகம் இல்லை என்று சொல்லுகின்றேன். நாட் எ பெர்ஃபெக்ட் டெமோக்ரஸி. அதையெல்லாம் உடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு 2026ங்கன்னா, மன்னராட்சினா தந்தைக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன் அப்படிங்கிறது மன்னராட்சி. அதனால் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பமே இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் துடை தெரியப்பட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 2026 நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா கொஞ்சம் சத்தமாக நினைக்காது. 2025 ஆரம்பத்தில் அதை வெளியிடுவதாக இருக்கின்றோம். குறிப்பாக தமிழக மக்களுக்கு மத்திய அரசினுடைய பணம், மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்காங்க. மாநில அரசு ஒரு ஆண்டு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க. சராசரியாக 3-4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய் எப்படி செலவாயிருக்குங்கிற மக்களுக்கு நாம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் டெண்டர். அந்த டெண்டரை யார் எடுக்கிறாங்க? மத்திய அரசுடைய டெண்டரை யார் எடுக்கிறாங்க? ஹைவே டெண்டரை யார் எடுக்கிறாங்க? சத்துணவு டெண்டரை யார் எடுக்கிறாங்க? எடுப்பவருடைய நிறுவனம் என்ன, பேர் என்ன, எத்தனை முறை எடுத்திருக்காங்க? அவர்களுக்கும் திமுகவில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? கூட்டணி கட்சிக்கு டெண்டர் போயிருக்கா? அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடக்குதா? ஒரு எம்எல்ஏ தான் டெண்டரை முடிவு செய்வாங்க, ஒரு முறை நீ ஒரு முறை நான். இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் 3 ஃபைல்ஸ் வெட்ட வெளிச்சமாக காட்ட இருக்கிறதுங்க. அதே நேரத்தில் கூட்டணி கட்சி, அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி,
அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெண்டர், ஒரு தலைவர், முக்கியமான தலைவர் எடுத்திருக்கக்கூடிய டெண்டரும் இதுல முதலாக வரும். எப்படி மாநில அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சில கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்குது, இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் 3 காட்ட போறோம். எங்களை பொறுத்தவரை பார்ட் 1 அரசியல் கட்சி டிஎம்கே தலைவர்கள், பார்ட் 2 பினாமி வேறு பேரில் இருக்கக்கூடிய சொத்து, பார்ட் 3 மக்கள் வரிப்பணத்தை டெண்டராக கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக யாருக்கு அந்த ஆதாயம் போகுது, கூட்டணி கட்சிக்கு இதன் மூலமாக என்ன நன்மை. இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாயை மொத்தமா நீங்க கொண்டு வரணுங்கன்னா அதனால் நேரமாகும். 2025 ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்கு. அதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டிஎம்கே 1 டிஎம்கே 2 என் மீது தொடர்ந்திருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கே இன்னைக்கு 1200 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. அதனால் டிஎம்கே பார்ட் 3 அவங்க எல்லாம் கொடுப்பாங்க, தயாராக இருக்கின்றோம். இருந்தும் மக்கள் மன்றத்தில் இது உண்மையாக வெளிப்படையாக நாம சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா பார்ட் 1 அவங்களால ப்ரூவே பண்ண முடியல, இது பொய் அப்படின்னு. பார்ட் 2 அதே போல, பார்ட் 3 அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கொஞ்சம் சமயம் வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு. நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம்கே பார்ட் 3 இருப்பது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அதை பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதரும் வயிறெறிந்து தன்னுடைய வரி பணம், தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது, ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான், உறவினர், நெருங்கிய தோழர்கள், அவர்கள் நடத்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸ் ஏ கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க, எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போகுது, 30% கமிஷன் எடுக்கிறாங்க, அந்த பணம் திரும்ப மக்களுக்கு 500 ரூபாயாக வருகிறது. இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம். நிச்சயமா நான் காட்டுவோம். அண்ணா 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 நாங்கள் தான் காரணம் என்று நினைக்கின்றோம். நாங்கள் கோயம்புத்தூர் நடத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டோம், உங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்க கையில் இருக்கா, துணை பொதுச் செயலாளர் கையில் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் 2 நாட்களாக ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் திருமாவளவன் பேசினார். அடுத்த நாள் நீக்கி இருக்கின்றார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நாங்கள் வெளியே கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு இதனால எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் இல்லைங்கண்ணா, மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியல் தமிழகத்தில் நடக்குது என்று இன்னைக்கு திருமாவளவன் நீக்கிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தார். நான் நீக்கிட்டேங்க ஐயான்னு சொல்றேன். ஏன்னா இதே மனிதர் 2021 திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இன்னைக்கு விசிக்கு அவனுடைய இதற்கு முன்பு துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனார் கொடுத்திருந்தாங்க. அவருடைய புகைப்படத்தை இன்னைக்கு நான் காட்ட முடியும். அவர், பிரசாந்த் கிஷோர் அவர்கள், சபரீசன் அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய 2020-21 புகைப்படம் இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் தேடுங்க, அதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு எங்களுடைய சந்தேகமே, நீங்களே ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு அனுப்புறீங்க, அவர் இன்னொரு கட்சிக்கு அனுப்புறீங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான சூழ்ச்சியாக இது இருக்கும் என்று நாங்கள் கேட்ட பிறகு இதை நீக்கி இருக்கிறாங்க. அண்ணா நீங்க திருமாவளவன் கிட்ட தாங்க நான் கேட்கணும் இந்த கேள்வியை. காரணம், அவர் பேசுகின்ற பேச்சு முன்னுக்கு பிறனாக முரணாக இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய பாதையிலே நேர்கோட்டிலே செல்லுகின்றோம். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதிலே எங்களுடைய பயணம் தொடருங்கண்ணா. மிக மிக சுமாருங்கண்ணா. தமிழக அரசை பொறுத்தவரை சென்னைக்குள்ளதான் எப்பவுமே சுத்துவாங்க. சென்னைக்குள்ள அவங்க தொகுதிக்கு போவாங்க, போட்டோ எடுப்பாங்க, போடுவாங்க. சென்னைக்கு 120 மில்லிமீட்டர் குறைவாக மழை பெய்திருக்கிறது. விழுப்புரம், கிருஷ்ணகிரியினுடைய சில பகுதியெல்லாம் 500 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போங்க, திருக்கோவிலூர் போங்க, திருவண்ணாமலை போங்க, கிருஷ்ணகிரி தர்மபுரியினுடைய சில பகுதிக்கு போங்க, நாகப்பட்டினத்துக்கு வாங்க, டெல்டா பகுதிக்கு வாங்க. கிராமப்புறத்திலே பெரும் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் மாநில அரசு கவனமே கொடுக்கல. அந்த டிஐபிஆர் மாநில அரசினுடைய அமைப்பு, பத்திரிகை செய்தித்துறை, அவங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாரு, அவர் ஷூவை போட்டோ விடு, முதலமைச்சர் காலை போட்டோ விடு, இதைத்தான் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறாங்களோ தவிர உண்மையான பிரச்சனையை பத்திரிகை நண்பர்களுக்கு டிஐபிஆரும் அரசு சார்பாக காட்டுவதில்லை. பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் கவரேஜ் கொடுத்துதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது கிராமப்புறத்தில் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று. அதனால் இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய நடவடிக்கை மிக மிக சுமார்.
பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வேலை செய்கிறோம். நான் ஒரு நாள் டெல்லி போயிருந்தேன். இது முடிந்த பிறகு விழுப்புரம் போயிட்டு அடுத்த நாள் உள்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். 954 கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய SDRF காம்பனன்ட் ரிலீஸ் பண்ணுங்க ஐயான்னு. அதை 24 மணி நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்திற்கு சராசரியாக 1000 கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. 994 crore அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க 24 மணி நேரத்தில். இன்னைக்கு நம்முடைய குழு டெல்லியில் இருக்கிறாங்க. நிதி அமைச்சரை சந்திச்சு ஏகதாக போட்டோஸோட என்னென்ன டேமேஜ் நடந்திருக்கு என்கின்ற புகைப்படத்தோட போயிருக்கிறாங்க. இதையும் கொடுக்க போகின்றோம். எங்களது ஆக்கப்பூர்வமான அரசியல். எங்கேயெல்லாம் மத்திய அரசுடைய உதவி வேண்டுமோ அதை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மாநில அரசை பொறுத்தவரை இது போட்டி அரசியலா இருக்கு. பிரதமர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க, அதே திட்டம் விஸ்வகர்மா திட்டம், அதை அப்படியே மாத்தி கலைஞர் கைவினை திட்டம்னு பேரை மாத்து. அதே 3 லட்சம் மத்திய அரசு கொடுக்கறாங்க, நானும் 3 லட்சம் கொடுக்கறேன். அவங்க 50,000 கொடுக்கறாங்க ட்ரைனிங், நான் 50,000 கொடுக்கறேன். எதற்காக இந்த போட்டா போட்டு? மத்திய அரசை பொறுத்தவரை தெளிவா இருக்கிறாங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் 5 விஸ்வகர்மா சமுதாயம், 13 இதர சமுதாயத்திற்கு இந்த திட்டம், இதுல இல்லாதவர்களுக்கு முத்ரா திட்டம். அப்ப இதே போல போட்டிக்கு போட்டியா திட்டம் அறிவிக்கிற முதலமைச்சர் அவர்கள் என் முத்ரா திட்டத்துக்கு ஒரு போட்டி அறிவிக்கட்டும். தமிழகத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டி போடுவதை நிறுத்திட்டு மத்திய அரசுடைய திட்டத்திற்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய உண்மையான வேலையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அண்ணா அண்ணா வர்த்தகர் சங்கம் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா இதை நாங்க நிதி அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். குறிப்பாக இந்த ஜிஎஸ்டினால பாதிப்பு இருக்கா, இல்ல ஏற்கனவே டாக்ஸேஷன் சிஸ்டத்தில் இருந்துச்சு அதுதான் இப்ப ஜிஎஸ்டியா மாறி இருக்கா அப்படிங்கறதையும் சில சங்கங்கள் வேற பேசுறாங்க. சில சங்கங்கள் ஆதரவும் கொடுத்திருக்கிறாங்க, சில சங்கங்கள் எதிர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை ஆதரவு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் எதிர்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இரண்டும் நிதி அமைச்சர்கிட்ட கொண்டு போயிருக்கோம். யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஜிஎஸ்டி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடமையை தொடர்ந்து செய்வோம். விஜய் அவர்களை பற்றி நான் முந்தா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கேன், நீங்க பார்த்தீங்க. மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தில் உள்ள வந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போகணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும். அரசியலுக்குள்ள ஒரு நாளும் பாடங்கண்ணா, ஒரு நாளும் கத்துக்கிறீங்க, ஒரு நாளும் புதிய விஷயங்களை கத்துக்கிறீங்க. சில விஷயங்களை பத்திரிகையாளர்கிட்ட கத்துக்கிறீங்க, சில விஷயங்களை மக்கள்கிட்ட கத்துக்கிறீங்க. விஜய் அவர்களும் இந்த பாதையில சென்றுதான் ஆக வேண்டும். ஏன்னா அவங்க வேறு ஒரு துறையில சாதனை படைத்து விட்டு அரசியல் துறைக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அரசியல் துறையில எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்று நான் சொல்லிங்கன்னா தெரியாது. அதனால் விஜய் அவர்களுக்கு இந்த பயணம் இருக்கு, எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு திமுக எடுக்கக்கூடிய மணிப்பூர் விஷயம், அதற்குத்தான் நான் முந்தா நேற்று ரொம்ப விலாவரியா பேசினேன். மணிப்பூருங்கிறது என்ன என்பது. ஆனால் எங்களுடைய பாதை வேறுங்க. இது ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்து இல்லை, இது தொண்டர்களை சார்ந்து ஒரு அரசியல் மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் பயணம் செய்கின்றோம். யாரையும் சார்ந்து நாங்கள் இல்லை. அதனால் 2026 பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்கு. மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சிக்கு அழைத்து வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஐயா அண்ணா, உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு நம்பரை சொல்றாங்கன்னா, இதற்கு முன்பு அபிஷியலாக இருந்த உறுப்பினர் சேர்க்கை எவ்வளவு இருந்துச்சோ அதை விட அதிகமாக இருக்கு, மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கு. இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது டிசம்பர் எண்டு வரைக்கும். இது முதல் கட்ட உறுப்பினர் சேர்க்கை. இரண்டாவது கட்டம் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இரண்டாவது கட்டம் மார்ச்ல நடக்கும் நினைக்கிறாங்கன்னா, அதனால் ஆரோக்கியமாக உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து பல இடத்துல சொல்றேன். நான் தமிழக அமைச்சரவை எடுத்துக்க 35 பேர் இருக்காங்க. 35ல 4 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் அமைச்சர்களா இருக்காங்க. 4 பேர் அவங்க சீனியாரிட்டி பாருங்க எங்க இருக்காங்க. 35, 34, 32, 28. அதாவது 4 பட்டியலின சகோதர சகோதரிகள் அமைச்சர்கள். இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்பு 3 பேர் தான் இருந்தாங்க.
நாங்க ரொம்ப நாளா குறை சொல்றோம். அதுவும் கடைசியா இருக்கிறாங்க. இதுதான் திமுகவினுடைய சமூக நீதி. நீங்க மிச்ச கட்சியில விட்டுருங்க, திமுக சமூக நீதியும் சொல்லுங்க. இதுவரை தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நடந்திருந்தாலும் கூட பட்டியலின சகோதர சகோதரிகள் கக்கனையாவிற்கு பிறகு ஒரு உயரிய பொறுப்பு அலங்காரம் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஆனா நம்முடைய கேபினெட்டை பாருங்க, மோடி ஐயாவுடைய கேபினெட்டை பாருங்க, ஜனாதிபதியை பாருங்க, இதற்கு முன்பிருந்த ஜனாதிபதியை பாருங்க, முக்கிய அமைச்சர்களை பாருங்க, கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். பட்டியலின சமுதாயத்திற்கு சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அங்கீகாரம், உயரிய அரசியல் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி எதுவென்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். 2026 பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது அதே போலத்தான் இங்க அமைச்சரவை இருக்கும். அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அமைச்சரவை, உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் தமிழகத்தில் மக்கள் பார்ப்பாங்க. அது வரைக்கும் பேசலாம், மேடையிலே பேசுவது எளிதுங்கன்னா செயல்படுத்தி காட்டுவது அரிது. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்திலும் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். மத்தியிலே மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அது 2026 நாங்களும் செயல்படுத்தி காட்டுவோம். அது வரைக்கும் மேடையில பேசுறது வேறங்க, செயல்படுத்து. இன்னைக்கு இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய ஒரே கட்சி நாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள் நாகப்பட்டினத்தில் தயவு செஞ்சு நீங்க எல்லா பாஜகவினுடைய பாருங்க, ஒரிசால பாருங்க யார் இருக்காங்க, பழங்குடியினத்தினுடைய தலைவர். மத்திய பிரதேசல பாருங்க, ராஜஸ்தான்ல பாருங்க புதியவர்கள், பழங்குடியினம் பட்டியலினத்தில் வந்தவங்க முதலமைச்சர்கள், அமைச்சரவை கேபினெட்ல பாருங்க பட்டியலின அன்பு சகோதர சகோதரிகள், கேபினெட் மந்திரிகள். எங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு ஜனாதிபதி பட்டியலின சகோதரர், இரண்டாவது வாய்ப்பு ஜனாதிபதி பழங்குடியின சகோதரி. அதனால் மக்களுக்கு தெரியும் எத்தனை பொய்கள் இவர்கள் பேசினார்கள் கூட உண்மையான சமூக நீதி பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தாங்க இருக்கு. அண்ணா நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கண்ணா, முதலாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னது நான். என் மண் என் மக்கள் யாத்திரை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தமிழகத்திலே 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதே நான் தாங்க. அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்க தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றோங்க. நீங்களே ரெக்கார்டு எடுத்து போட்டு பாருங்க, யாரு என்ன தேதி. இன்னைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. இதை திராவிட கட்சிகளை தவிர எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 கூட்டணி ஆட்சி. ஏன்னா ஒரு பக்கம் பட்டியலின சகோதர சகோதரிகள், இன்னொரு பக்கம் பாருங்க இதர பிற்படுத்தோர் வகுப்புல எத்தனையோ சின்ன சின்ன ஜாதிகள் இன்னும் அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க. ஓபிசிங்கிறது பெரிய சமுதாயம், அதுல பெரிய சமுதாயம் இருக்கு, சிறிய சமுதாயம் இருக்கு. சிறிய சமுதாயம் வாய்ப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கணும் ஆட்சி. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அவர்களும் அமைச்சர்கள் கிடையாது. அதனால் சிறிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஆட்சி கட்டல் உட்கார்ந்தாதான் அந்த சமுதாயம் வேகமாக முன்னேறும். அதனால் எங்களுடைய நோக்கம் பட்டியலின சகோதர சகோதரிகள் ஆட்சிக்கு வரணும், பொறுப்பில் உட்காரணும். அதே போல ஓபிசி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறிய சமுதாயம் வரும், எல்லோரும் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். எல்லோரையும் உள்ளடக்கிய ஆட்சியாக இருக்க வேண்டும். இதை யாத்திரை முழுவதும் பேசணும். இப்பவும் நாங்க பேசணும். சில பேர் இப்ப புதுசா சொல்லலாம், சில பேர் வருகின்ற காலத்துல பெரிய கட்சியும் அதை சொல்லலாம். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அவங்களும் மாத்தி பேசலாம். ஆனால் உண்மையாக முதலிலே மக்கள் மன்றத்திலே வைத்தது நாங்கள். காரணம், இதயத்திலிருந்து வைத்திருக்கின்றோம். யாத்திரை முழுவதும் பார்த்திருக்கின்றோம். உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் எல்லா சமுதாய மக்களும் ஆட்சி கட்டளுக்கு வர வேண்டும்.